அண்மை செய்தி ஒன்று. செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து நேரிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இவை. அடுத்தடுத்து 5 வாகனங்கள், அதில் கார்களும் அடங்கும். இந்த விபத்து குறித்து அங்கிருக்கும் விபத்தை ஏற்படுத்தியவர்களும் மற்றும் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் காரில் இருந்து மற்ற வாகனங்களில் இருந்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபடும் அந்த காட்சிகள் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். சக்திவேல், செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கத்தில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து நேரிட்டிருக்கிறது. டெம்போ வாகனம் மற்றும் கார்கள் மோதப்பட்டிருக்கிறது. அங்கு மோதி சேதம் அடைந்திருக்கும் காட்சிகளையும் நாங்கள் காண்கிறோம். இது குறித்து உங்கள் தகவல்களை தரலாம் சக்திவேல், உங்களுக்கான நேரம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை நோக்கி சென்ற லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டுள்ளார். அப்போது பின்னால் வந்த மற்றொரு லாரி, அதன் பின்னால் வந்த 2 கார்கள், அதன் பின்னால் ஒரு வாகனம் என தொடர்ந்து 5 வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மோதி அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 5 வாகனங்களிலும் முன்பகுதியும் பின்பகுதியும் கடுமையான சேதமடைந்துள்ளது. 2 காரில் பயணித்தவர்களும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விபத்து குறித்தான வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் தெளிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.